ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எனக்கு பிடிச்ச இடியாப்பம். வாங்க பார்க்கலாம். இடியாப்பம் மாவு வீட்லேயே அம்மா ரெடி பண்ணிடுவாங்க. கடையிலலாம் மாவு வாங்க மாட்டாங்க. பச்சரிசியை ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு லைட்டாக ஈரமாக இருக்கிறப்ப மிஷினில் கொடுத்தீங்கன்னா அரைச்சி கொடுத்துருவாங்க. அதை ஒரு துணியில் பரப்பி காய வச்சு எடுத்து நீங்கள் டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். உப்பு இந்த மாவை ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டா சூடானோடனே எடுத்து வச்சுக்காங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. மாவு சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டா கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாயிரும். இதை நம்ம இறக்கி வச்சாச்சு. மறுபடியும் நம்ம சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம். லைட்டா சூடானா போதும். சூடான தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடா இருக்கும், கை வச்சு கிளறாதீங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் இந்த மாதிரி கரண்டியிலே கிளறுங்க. ஃபைனலா மாவை பிணைஞ்சாச்சு. இங்க பாருங்க, இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா கையில ஒட்டக்கூடாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கணும். அது உடையாம வரணும். நாமளா தான் கையில வச்சு கட் பண்ணணும். இந்த மாதிரி பார்க்கவே அழகா இருக்குல்ல? சாப்பிடும் போதும் செம டேஸ்டா இருக்கும். இடியாப்பம் ரெடி. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்ட்டு. பாருங்க, வெந்துருச்சுன்னு பாக்குறதுக்கு இப்படி கையில எடுத்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. 2 தேங்காய் மீடியம் சைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை உடைச்சும் ஃப்ரெஷ்ஷா உடைச்சிக்கோங்க. இதை நம்ம துருவி இதுல இருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்க நாட்டு சக்கரை, வெல்லம் ஏதாவது சேர்த்து பயன்படுத்திக்கங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. பவிஷ் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு பசிக்குதுன்னு சொன்னான். அவனுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் இடியாப்பம் செஞ்சு கொடுத்துருக்கோம். அவங்ககிட்ட கேட்கலாம் எப்படி இடியாப்பம் இருக்குன்ட்டு. பவிஷ், இடியாப்பம் எப்படா இருக்கு? சூப்பரா இருக்கா? தேங்க்யூடா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.